நாங்கள் என்னப்படி சந்திக்க வேணும்? நல்லா புரிஞ்சுக்கிச்சு சார். நீ கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. யாரோட யார் கூட்டணி இருக்கிறாங்க? காங்கிரஸோட தானே திமுக கூட்டணியில் அங்க வைக்குது. ஆனால் அதையெல்லாம் அவர்களுக்கு கவலை இல்லை. திராவிட முன்னேற்ற கழக கட்சிக்கோ இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கோ மக்களை பற்றி கவலைப்படுவது கிடையாது. நமக்கு தண்ணி கிடைச்சானே, தண்ணி கிடைக்காட்டி போனா என்ன, எப்படியாவது அரசியல் செய்ய வேணும், அப்படித்தான் திரு ஸ்டாலின் நினைக்கிறார். இன்றைக்கு கர்நாடகத்தில் ஆள்வது காங்கிரஸ் கட்சி. காங்கிரஸ் கட்சியோட தான் இந்தியா கூட்டணியில் திராவிட முன்னேற்றம் அங்க வைக்குது. அவளோட பேச்சுவார்த்தை நடத்தி நமக்கு கிடைக்க வேண்டிய உரிமையை பெற வேண்டும்ல. அப்புறம் இந்தியா கூட்டணி மூச்சுக்கு 300 தடவை சொல்றாரு. அந்த இந்தியா கூட்டணி மூலமாக தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மை கிடைக்க போகுது? ஒரு இந்தியா கூட்டணி நீங்க சொல்றீங்களே, இந்த இந்தியா கூட்டணி நீங்க அமைத்த பிறகு அந்த கூட்டணியின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தையாவது நீங்க முன்னெடுத்து சென்று பெற்றிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. அது மட்டும் இல்ல, நான் ஏற்கனவே சொன்னதை போல 13 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகம் மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்க, அப்ப மாநிலத்தில் ஆட்சியில் இருந்தாங்க. அப்போ தமிழ்நாட்டுக்கு தேவையான திட்டங்களை பெற்றிருக்கலாம், நதிநீர் பிரச்சனையை எளிமையா தீர்த்திருக்கலாம். எதுவுமே செய்யல. ஆட்சி அதிகாரம் வேணும், அதற்காக எதை வேணாலும் விட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான். அது யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்களை பத்தி கவலை இல்லை. தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு இவர்கள் தேர்ந்தெடுத்தா என்ன, மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் போய் அமர வேண்டும் என்பதாக அவருடைய நோக்கமே ஒழிய தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்வதாக சரித்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு வர்றாங்கல்ல, இன்றைக்கு மற்ற மாநில முதலமைச்சர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க, இல்லை தலைவர்கள்லாம் அழைச்சிருக்கிறாங்க. அப்போ நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு பற்றி தான் அழைச்சிருக்கிறார். இங்க மும்மொழி கொள்கைன்னு சொல்லிட்டு இருக்காரு. மும்மொழி கொள்கை திராவிட முன்னேற்ற கழகம் 13 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பொழுது கல்வி பொதுப்பட்டியலில் இருந்தது. அதை மாநில பட்டியலுக்கு ஏன் மாற்றல? இதை மாற்றி இருந்தா அந்த பிரச்சனையை எழாதுற. சரி, இப்போ பல்வேறு மாநிலத்துக்கு சென்று முதலமைச்சர் எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க. இதுல ஒரு கோரிக்கை தான் வச்சீங்க, இன்னொரு கோரிக்கையை வைக்கல. கர்நாடகத்தில் என்ன இருக்குது? கன்னடம் தான் தாய்மொழி. தெலுங்கானாவில் என்ன இருக்குது? தெலுங்கு தான் தாய்மொழி. ஒரிசாவில் என்ன இருக்குது? ஒரியா தான் தாய்மொழி. கேரளாவில் மலையாளம் தான் தாய்மொழி. இங்க எல்லாம் போய் அங்கங்க இருக்கின்ற அந்தந்த கட்சி தலைவர்கள் அங்கங்க கட்சியில் இருக்கிற முதலமைச்சரை பார்த்து இந்த நாடாளுமன்ற தொகுதி மறுவரை கூட்டத்தில் கலந்துன்னு சொல்றீங்களே, இதை ஏன் வைக்கல? இந்த கோரிக்கை ஏன் வைக்கல? எல்லாம் தாய்மொழி தானே முக்கியம். நாம் என்ன கோரிக்கை வைக்கிறோம்? ஆங்கிலம் தமிழ் 2 மொழியும் தொடர வேண்டும் என்று நம்ம வைக்கிறோம். மும்மொழி கொள்கை வேண்டான்னு. அப்படி மற்ற மாநில இன்றைய அமைச்சர்கள்லாம் சென்றாங்க, அவளை அழைக்கிறீங்களே, அழைப்பு கொடுக்கல, அப்பொழுது ஏன் இதை வலியுறுத்தல? ஏன்னா அவெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா கர்நாடகத்தில் தேசிய கொள்கையை ஏற்றிட்டாங்க, தெலுங்கானாவில் ஏற்றிக்கிட்டாங்க. அதனால அதை அவர் சொல்லவே மாட்டாங்க. இதெல்லாம் அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டுறார ஒழிய மாநில மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக இந்த கூட்டம் கூட்டல. நீங்க ஒரு விவசாயியா வந்து ஒரு பட்ஜெட்டை பாத்துறீங்க, விவசாயியா பட்ஜெட்டை பார்க்கும் பொழுது உங்களுடைய அது அவரை கேளுங்க. காரணம் அவரை கேட்டதானே தெரியும், என்னை கேட்ட எப்படி தெரியும்? அவரை போய் கேளுங்க சார், நீங்க அவரை கேளுங்க. ஏன் தவிச்சுன்னு அவரை கேளுங்க. இதெல்லாம் இங்க கேட்கிற கேள்வி இல்ல. தனிப்பட்ட முறையில் இருக்கிற பிரச்சனை இங்க பேசாதீங்க. எங்களுக்கு நிறைய பேர் வரல, ஏன் வழின்னு கேட்கலாமா? அதை கேட்க மாட்டேங்கிறீங்களே. ஒரே நிமிஷம், இங்க எத்தனை பேர் வந்திருக்கிறோம்? மொத்தம் 62 பேர். அவரோட வேலை இருக்கும். இங்குல வந்து சுதந்திரமா செயல்படுகின்ற கட்சி திமுக மாதிரி அடிமை ஆட்கள் இங்க கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. எங்கேயுமே நான் ஒரு திருமணத்துக்கு போறேன், பத்திரிகையில் போடுறீங்க, இவர் கலந்துக்கலாம், அவர்கள். நான் என்றைக்குமே யாரையும் எதிர்பார்ப்பது கிடையாது. நான் ஒரு சாதாரண தொண்டர், புரிஞ்சுக்கங்க. தலைவன் கிடையாது. திமுக மாதிரி வாரிசு அரசியல் கிடையாது, குடும்ப கட்சி கிடையாது, புரியுதுங்களா? சர்வாதிகார ஆட்சி கிடையாது. சுதந்திரமாக அனைவரும் செயல்படலாம், எங்க வேணாலும் எப்படி வேணாலும் போகலாம், யாரும் கேட்கறதில்ல. எங்களுக்கு ஒரே எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான். அதைத்தான் நான் ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன். மற்ற கட்சியில் எங்களுக்கு எதிரியே கிடையாது. அதே போல எங்களுக்கு இருக்கிற உறுப்பினர்கள் சுதந்திரமா செயல்படுறாங்க, எந்த தடையும் கிடையாது.
எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட சுதந்திரம் கொடுக்கல. அதிமுக சுதந்திரம் கொடுக்கல. ஏன்னா நாங்களே இவளோடு இருந்து பணியாற்றியவர். ஒரு விவசாயியா இந்த பட்ஜெட்டை பத்தியும் எப்படி இருந்ததுன்னா இந்த பட்ஜெட் நல்லா இருக்கு ஒரு விவசாய சார். இது விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் வேளாண் பட்ஜெட் என்ற ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்குது. இந்த வேளாண் பட்ஜெட் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த 5 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வேளாண் பட்ஜெட் ஒரு கண் துடைப்பு. விவசாயிகளை ஏமாற்றுவதற்காக இந்த ஆட்சியாளர்கள் செய்கின்ற நாடகம். இதனால என்ன பயன் இருக்குது? எல்லாம் இந்த மானிய கோரிக்கைகள் வருது. ஒவ்வொரு துறை இருக்குது. அந்த துறை வாரியாக என்னென்ன திட்டத்தை கொண்டு வரணும் அதில் விவரமாக இருக்கும். எல்லா மானிய கோரிக்கைகளையும் அதெல்லாம் உள்ளடக்கி ஒரு புத்தகத்தை போட்டு 1.25 நாள் எங்களையெல்லாம் அமர வச்சு என்ன அதில் எதாவது இருக்குன்னு நாங்களும் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒன்றையுமே காணோம். இப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிற தந்திர மாடல் செய்கின்ற ஒரே அரசாங்கம் இந்த அரசாங்கம். சார், விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்கள், விவசாயிகளுக்கு என்ன அக்ரிகல்ச்சரில் என்னென்ன இருக்குது? ஒரு விவசாயி பயிர் நடுறான், அந்த பயிர் எப்படி வளரும்? அந்த பயிர் விளைச்சல் கொடுக்கும். விளைச்சல் கொடுக்கும்போது அந்த விளைபொருளுக்கு தேவையான விலை நிர்ணயம் செய்ய வேண்டும். ஏன்னா விவசாயிகள் பயிர் அடிக்கின்ற பொழுது ஒரு விலை, அவன் ஆகா ஒரு ஏக்கரில் இந்த பயிர் நட்டால் கிட்டத்தட்ட அறுவடை ஆகும்போது நமக்கு எவ்வளவு லாபம் கிடைக்குன்னு நினைப்பான். ஆனால் அறுவடை ஆகுன்ற பொழுது மாறி போயிடும். இன்றைக்கி போய் தக்காளி என்ன வைங்க, நல்லா என்ன பாருங்க, இன்றைக்கி 10 ரூபாய்க்கு விற்கிது. இன்றைக்கி விவசாயி எப்படி பிழைக்க முடியும்? அதுக்கு தான் அதற்கு உண்டான விலை நிர்ணயிக்க வேண்டும். அதுதான் நாங்கள் எதிர்பார்த்தோம். அது இந்த ஆட்சியில் இல்லை. இன்றைக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுற விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் கிடையாது. இன்றைக்கு இந்த மைக்கு தயார் பண்ணுறாங்க, இதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த கேமரா தயார் பண்ணுறாங்க, அதுக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. இந்த சட்டை தயார் பண்ணுறாங்க, இந்த சட்டைக்கு விலை நிர்ணயம் பண்ணுறாங்க. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்படுகின்ற அந்த சொந்த விவசாயி உற்பத்தி செய்கின்ற அந்த விளைபொருளுக்கு விலை நிர்ணயம் செய்யவில்லை. அதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். விவசாயி என்ற முறையில் இதில் காணோம். விவசாயிகள் என்ற முறையில் நான் வருத்தப்படுறேன். ஆனால் இது ஒரு கடினமானது தான். இருந்தாலும் இந்த வேளாண் பட்ஜெட் என்று அறிவிக்கின்ற போது வேளாணுக்கு நன்மை கிடைக்கின்ற பட்ஜெட்டாக இருக்கணும், கண் துடைப்பு பட்ஜெட்டாக இருக்கக்கூடாது. தமிழ்நாடு பூரா 950 இடத்துல வச்சாங்க. ஆனால் அந்த எல்இடியில் திரு சீமான் அவர்கள் பேசுறது தான் தெளிவாக வந்திருக்குது. அதைத்தான் மக்கள் பார்த்து ரசிச்சிருக்கிறாங்க, பட்ஜெட் பார்த்து ரசிக்கல. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.